வாழ நினைத்தால் வாழலாம் மழியும். நில்லியா, யார கேட்டியா தண்டவாளத்துல நடந்து வர? ஆமா, என்ன ஊரு கொட்டாம்படா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் குடுமையை பார்த்தாலே தெரியுது. நான் சும்மா இருக்கிற தண்டவாளம் தானே நடந்து வந்துட்டு இருக்கேன். நடக்க கூடாதியா? ஏன்? இந்த தண்டவாளத்தை நான் ஏன் எடுத்திருக்கிறேன்? ஐயா, என்ன தெக்க நினைச்சிருக்கீங்களா? எவனோ தண்டவாளத்தை ஏலத்துக்கு எடுப்பாங்களா? பட்டி கட்டாங்கிறது சரியாதான் இருக்குது. ஏயா, விழுப்புரம் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் பாத்திருக்கியா நீ? அங்க கக்கூஸ் எல்லாம் ஏலத்துல விடுவாங்க. ஒண்ணுக்கு போனா 25 பைசா, ரெண்டுக்கு போனா 50 பைசான்னு வசூல் பண்ணுவாங்க. தெரியுமா உனக்கு? அப்படியா? ஆமாயா, நான் தான் எக்மோர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் இந்த தண்டவாளத்தை எல்லாம் ஏலத்துல எடுத்திருக்கேன். டெய்லி காலையில இங்க வந்து குந்திக்குவேன். போற வர்ற ட்ரெயின் எல்லாம் எண்ணிக்குவேன். மறுநாள் காலையில மாம்பழம் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் கணக்க சொல்லி பணத்தை வாங்கிக்குவேன். சுலபமான வியாபாரமா இருக்கையா? ஊர்ல எருமாட்டெல்லாம் வித்து ஒரு 5000 ரூபாய் பணம் கொண்டாந்துருக்கேன். இதை வாங்கிட்டு எனக்கு வேலையை கூடியா? ரொம்ப யோசிக்காத, தாவங்கிட்ட தெரிஞ்சிட. உன்னை பார்த்தாலும் இறக்கு நாட்டா மாதிரியே இருக்குது. சரி சரி சரி, கொண்டா இந்த தண்டவாளத்தையே பாத்துக்க. எப்பப்ப வசதி வருதோ அப்பப்ப கைக்கு எடுத்துக்க. கட்டுமா? யாராவது கேட்டா நம்ம பேரை சொல்லு. சரி. அம்மா, உங்க பேரு? ஜெகதீசன். பெரிய ட்ரெயின் அனுப்பி. உனக்கு அப்புறம் பணம் தரேன். பெரிய படம் வந்துருச்சு. விடியத்துக்குள்ள நம்ம தான் பணக்காரன் ஆயிடுவோம் போல இருக்க. பாடா குடுமி, யாரையா நீ? நீ பாட்டுக்கு வந்து பந்தா உக்காந்துட்ட. ஆடா, அது விடுங்க. முதல்ல கணக்கு பாருங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 36 ட்ரெயின், 6 குட்ஸ், பெரிய இன்ஜின் 4. அதுக்கு முதல்ல பணத்தை எடுங்க. பணமா? என்னைய சொல்ற? லஸ்கு. தாம்பரத்துல இருந்து எக்மோர் வரைக்கும் தண்டவாளக குத்தகைய 5000 ரூபாய் கொடுத்து ஜெகதீசன் பேர்ல இருந்து என் பேருக்கு மாத்திருக்கேன். உடனே பணத்தை கொடுங்க. இந்தியாவில மட்டும் இல்லையா, உலகத்துல எந்த ஊர்லயுமே தண்டவாளத்தை ஏலத்துல விடுறது இல்ல. உன்னை எவனும் நல்லா ஏமாத்திருக்கையா? கணபதி, இதுதான் நல்ல குச்சி. இத ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஏயா அந்த குச்சி மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்ட? மத்த 2 குச்சியும் எரியல, இது ஒண்ணுதான் நல்லா பத்துது. அதான் பத்திரப்படுத்திக்கிட்டேன். மறுபடியும் பத்த வைக்க உபயோகப்படும் இல்ல. தீ குச்சி ஒரு தடவை தான் எரியும், மறுபடியும் எரியாது. இது கூட தெரியாத மாங்காமடையனா இருக்கானே. ஒரு 8 நாளுக்கு நெல்லிக்காய் கொடு. 8 நாளுக்கு இவ்வளவு தானா? இன்னும் 2 கொசுறு போடுமா? நிறுத்தியா, இந்த குளத்தை தண்ணியை குடிக்க கூடாதியா? ஏன் கழுவுற குளமா? விளையாடுறியா? இதென்ன சாதாரண குளம் நினைச்சியா? சர்பத்து குளம். என்னது சர்பத்து குளமா? ஆமாயா, இந்த குளத்தை நான் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். 1000 மூட்டை சக்கரை ஏத்த தண்ணியில போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன். மெட்ராஸ் பூரா சர்பத்து சப்ளை நான் தான்யா. நீங்க சப்ளையரா? நம்பவே முடியல. நம்பலன்னா குளத்து தண்ணியை குடிச்சு பாரு, அப்ப தெரியும் இனிக்குதா இல்லையான்னு. குளத்து தண்ணி இனிக்குமா? குடிச்சு பாரியா. கிராமத்தால் தானே ஏமாத்த பாக்குறீங்களா? ஆமாய்யா, தேன் மாதிரி சித்திக்கிறியா? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா சர்பத்தோட மகிமைய? ஐயா ஐயா, தயவு பண்ணி இந்த சர்பத்து குளத்தை எனக்கு குத்தகை கொடுத்துருங்க ஐயா. இந்த குளத்தை வச்சுதான் என் குடும்பமே நடக்குது. உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? நீங்க உள்ளூர்காரரு, உங்களுக்கு எத்தனையோ குளம் கிடைக்கும், குத்தகைக்கு எடுத்துக்கலாம். இதை எனக்கு கொடுத்தீங்கன்னா முதல்ல வியாபாரம் ஆரம்பிப்பேன். சரி, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் கொடு, கொடுத்துறேன். எவ்வளவு? 10,000? ஏன் 10,000 தானா? தரங்க. இந்த பாரியா, குளத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். லாரி வரும், காசை வாங்கிட்டு சர்பத்தை கொடு. பின்ன குடிமை வச்சிருந்தாலும் காசு விஷயத்துல நான் ரொம்ப கராரா இருப்பேனுங்க. சில்லறையை கொடுக்காம ஒரு ஸ்பூன் சர்பத்தை நாய் கூட இங்க இருந்து நக்க முடியாது. சாலி பொழைச்சுக்க. வரட்டுமா? சரியான மாங்காமடைய. எப்படி இந்த குளத்துல 10,000 பக்கெட் சர்பத்து தேரும்? 10,000க்கு எத்தனை முட்டை? 1 முட்டை, 2 முட்டை, 3 முட்டை, 4 முட்டை, நான் ஒரு பூ முட்டை. இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருக்கணும். இல்லையா? யார கட்டிக்கிட்டு குளத்துக்குள்ள கால விடுற? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்?
இந்த குளத்தை 10,000 ரூபாய்க்கு நான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். இது கோயில் கூட, நான் தர்மகர்த்தா, இதை யாருக்கும் குத்தகைக்கு விடல. யோ சும்மா இருயா. இப்பதான் ஒருத்தன் இத சர்பத்து குளம்னு சொல்லி என்கிட்ட குத்தகைக்கு விட்டான். நானும் தண்ணியை குடிச்சு பார்த்தேன். சர்பத்து மாதிரி இனிச்சுதே. இனிச்சுதா? நெல்லிக்காய் சாப்பிட்டியா? ஆமா. சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இப்ப தண்ணியை குடி, இனிக்குதான் பாப்போம். என்னையா மந்திரம் போட்ட? சர்பத்து தண்ணி இனிக்க மாட்டேங்குது. நெல்லிக்காயை தின்னுட்டு உடனே தண்ணி குடிச்சா இனிக்கத்தான் செய்யும். இது கூட தெரியாத மடையனா இருக்க. உன்னை எவனோ நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான். ஏமாத்திட்டானா? பாவி பைய 10,000 ரூபாய பறிச்சுக்கிட்டு போயிட்டானே. மாட்டுக்கார வேலா ஏன் மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா. மாட்டு ஐயா கொஞ்சம் நில்லுங்க. இத கொஞ்சம் புடிங்க. ஓ மாதா எங்கள் குலமாதா, ஓ மாதா குலம். யோ ஆட்ட நிறுத்தியா? ஆமா, நானும் வந்ததுன்னு பாக்குறேன். மாடு சம்பந்தமாவே பாடிக்கிட்டு இருக்கீங்க. மாட்டுக்கு எனக்கு அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு. செண்பகமே செண்பகமே. அப்படி என்ன மாட்டுக்கு உனக்கு சம்பந்தம்? எனக்கு ஒரு மாடு வேணும். பார்த்தா மாங்காய் மடைய மாதிரி இருக்கா. ஏதாவது துபாகூர் விட்டு நம்ம மாட்டை தள்ளி விட்ட வேண்டியதுதான். இது தாங்க பல்பு. நல்லா பால் கறக்கும்ல. அட நீங்க ஒண்ணு, இது பால் கறக்கிற மாடு இல்லீங்க, நல்லா பாட்டு பாடுற மாடு. நான் மாடு பேசியே பார்த்தது இல்ல, நீ பாடுங்கிற. நான் சொன்ன நீ நம்ப மாட்டீல்ல? வேணா டெஸ்ட் பண்ணி பாரியா. உனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லு, இத பாட சொல்றேன். அப்படியா? நம்ம கமலஹாசன் இருக்காங்கல்ல, அவங்க சகலகலா வல்லவன் சினிமா படத்தை நடிச்சாங்கல்ல, அதுல ஒரு பாட்டு நேத்து ராத்திரி அம்மா, அத பாட சொல்லு. அவ்வளவுதானே? இப்ப நான் பாடுறேன், கூடவே சேர்ந்து இதுவும் பாடுமா. சரியா பல்பு? நேற்று ராத்திரி தூக்கம் போச்சிடி. அம்மா அம்மான்னு சும்மா பாட்டை வெளுத்து கட்டுதே. ஏயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாட்டு பாடுமா? ரஜினிகாந்த்? ரஜினிகாந்த் பாட்டு பாடுற மாட்ட நேற்றுதான் பிளாக்ல விட்ட. என்னையா இது? ரஜினிகாந்த் நடிச்ச படத்தை டிக்கெட்டையும் பிளாக்ல விக்கிறீங்க, மாட்டையும் பிளாக்ல விக்கிறீங்க. ஒயிட்ல எப்பதான் விப்பீங்க? இப்ப இதுக்கே ஏகப்பட்ட கிராக்கி இருக்கு. உனக்கு வேணுமா வேண்டாமா? ஐயா இந்த ரேடியோ மாடு எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும். என்ன வேலை? சாதாரண மாடா இருந்தாலே 1000 ரூபாய். இது சங்கீத மாடு, 5000 ரூபாய் கொடு. 5000 தானா? இம்புட்டு தானா? இந்தா பணம் உனக்கு, பல்பு எனக்கு. 5000 ரூபாய்க்கு மாட்டை கொடுத்து பைத்தியக்காரன் ஏமாந்துட்டான். பல்பு எனக்கு ஹிந்தி பாட்டு கேட்கணும்னு ஆசை. ஒரு தடவை பாடு பல்பு, நான் பாடி காமிக்கிறேன். ஜோலி கா பீச்சை கா ஹை, ஜோலி கா பீச்சை கா ஹை. என்ன யோசிக்கிறியா? ஓஹோ, ரவுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற பாட்டை பாடுறதுக்கு வெக்கப்படுறியா? உனக்குத்தான் ரவுக்கே கோமணம் எதுவுமே இல்லையா? பாடு பல்பு பாடு. ஓ, நீ ஹிந்தி பாட்டை பின்னால இருந்து கேட்டதான் பாடுவீல்ல? உனக்கு வெக்கமா இருக்குங்கிறதுக்காக நான் கண்ணை மூடிக்கிறேன். பாடு பல்பு பாடு. என்ன உப்பு குடிச்சு ஆட்டமா இந்த தண்ணியை காமிச்சுட்டானே. கப்ப புத்திசாலியா இருக்கணும், பிரம்மச்சாரியா இருக்கணும், நல்லவனா இருக்கணும். ஏன்பா பிரம்மச்சாரியா இருக்கிறவன் புத்திசாலியா இருக்க மாட்டான், புத்திசாலியா இருக்கிறவன் பிரம்மச்சாரியா இருக்க மாட்டான். தினத்தந்தியில வர்ற கன்னித்தீவு கதை மாதிரி முடிவே இல்லாம போச்சுங்கிறேன். எதிர்க்க பிள்ளையார வச்சுக்கிட்டு பிரம்மச்சாரிய தேடி எங்க அலையிறமே. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். பிள்ளையாரையும் நம்ம கூட ஒரு பாத்திரம் ஆக்கிடுவோம். நல்ல ஐடியா. பாத்திரத்தேடு, பத்திரத்தேடு. பெத்தநாயக்கம்பட்டி பெருமாள்சாமி பேரனும் ஐயாச்சாமி மகனுமாகிய உலகப்பன் என்ற நான், கொட்டாம்பட்டி குமரப்பா பேரனும் சின்னப்பா மகனுமாகிய பொன்னப்பன் என்ற நான், கீழப்பரிச்சுக்குடி கருப்பசாமி பேரனும் மேலப்பரிச்சுக்குடி மேகநாதனுடைய பையனுமாகிய அழகப்பன் என்கிற நான் ஆக 3 பேரும் சேர்ந்து கைலாசத்தில் உள்ள பரமசிவம் பார்வதி தம்பதிகளுக்கு பிறந்த மூத்த மகனான கணபதி அவர்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம். நான் இங்க இருக்கேன். என்னவென்றால், நாங்க 3 பேரும் பணம் போடும் பார்ட்னர். பிள்ளையார் எங்களுக்கு உதவி செய்யும் பார்ட்னர். லாபத்தில் 4 பேருக்கும் சம பங்கு. 5 வருடம் கழித்து லாப பணத்தை சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டியது.
எல்லாம் எழுதியாச்சு. உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். சரி, நான் கையெழுத்து போடுறேன். நீங்க 2 பேரும் கையெழுத்து போடுங்க. முடியாது. என்னங்க இப்ப சரின்னு சொல்லிட்டு முடியாதுங்கிறீங்க? எங்களுக்கு கையெழுத்து போட வராது. நான் கைநாடு தானே. கை நாட்ட போடுங்க. குனிங்க. கொஞ்சம் போடுங்க. பிள்ளையார்கிட்டையும் கையெழுத்து வாங்குங்க. அவர் வந்து கையெழுத்த போடுவாரு. அவரும் கை நாட்டு தான். வாங்க. பிள்ளையாரப்பா. என்னது? பிள்ளையாருக்கு 4 கை இருக்கு. எந்த கட்ட விரல்ல வாங்குறது? இடது கையில ஆயுதமும் கொழுக்கட்டையும் வச்சிருக்கிறாரு. எப்படி? ஏதோ ஒரு கையில வாங்குங்க. சாமி பொய் சொல்லாது. வலது கை ஃப்ரீ. நல்லா இருக்கு. பிள்ளையாரப்பா